நாங்க தான் லாபம் மதிக்கணும்னு பாக்குறோம். உங்களுக்கு பிரச்சனை ரஜினி வந்து இதுல வந்து டிஏஜிங் பண்ணி இழிச்சிட்டு அப்படி செம்மையா இருக்கு அப்படின்ற மாதிரி வெல்கம் டு சாக்ஸி சங்கீதா vlog. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கூலி படம் எப்படி இருந்துச்சு. இப்போதான் படம் முடிச்சுட்டு ஜஸ்ட் நவ் வீட்டுக்கு வந்திருக்கோம். வந்து சுட சுட எப்படி இருந்துச்சுன்னு சொல்லலான்னு ஜஸ்ட் ஒரு நியூ ஐடியா ஆஃப் தாட் தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க படத்தை பற்றி சொல்லணும்னா நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி கூலி படம் வந்து நல்லாவே ரஜினி ரொம்ப சூப்பராக கிடைக்கிறாங்க. ரஜினி ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தார். ஆக்சுவலி அதான் சொல்கிறேன். இப்போ நம்ம ரிவ்யூ மாதிரி பண்ணணும்னு பார்த்தா ப்ளஸ் பாயிண்ட்டு நெகட்டிவ் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்கல்ல. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவேன்னா எங்களுக்கு வந்து இந்த லைட்டிங்கு அதை பற்றி தான் எங்களுக்கு தெரியாது. இந்த லைட்டிங் எப்படி இருந்துச்சு, அந்த லைட்டிங் எப்படி இருந்துச்சு ரிவ்யூ சொல்கிறதோட எங்களோட கண்ணோட்டம் நம்ம பார்த்ததோட கண்ணோட்டம். எக்ஸாக்ட்லி அதுதான். அந்த அளவுக்குலாம் எங்களுக்கு தெரியாது. எப்படின்னா ரஜினி இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப அழகாக ஹேண்ட்ஸம்மாக அப்படியே செம்மையாக காட்டியிருந்தாங்க ரஜினியை. ஃபஸ்ட்டு ஷாட்லேருந்து கடைசி ஷாட் வரைக்கும் பயங்கரமாக காட்டியிருந்தாங்க. இதில் வந்து ரஜினி வந்து இதில் வந்து டிஏஜிங் பண்ணியிருப்பாங்க. ஐயோ செம்மையாக இருந்தது, சூப்பராக இருந்தது. அப்படியே அந்த 80s-ஓட ரஜினி அப்படியே அந்த ஆக்சுவலி சொல்ல போனா உண்மையாவே அந்த கூலி படத்துல நீங்க ரஜினியை எப்படி பார்த்துருப்பீங்களோ அந்த ஒரு ஃபீல் அந்த பழைய கூலி படத்துல அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. வாய்ஸ் கூட கொஞ்சம் அந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். சத்யராஜ் நடிச்சிருக்காரு. மலையாள ஆக்டர் வந்து ஷோபின் அவர் பேரு ஷோபின். கன்னட ஆக்டர் வந்து உப்பனராவோ சம்திங் அவர் பேர். அவர் நடிச்சிருந்தாரு. ஆக்சுவலி உபேந்திர ராவ் அவர் நடிச்சிருந்தாரு. அப்புறம் நம்ம அமீர் கான், அதுக்கப்புறம் மற்ற எல்லாம் நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. படத்தோட நம்ம ஓப்பனிங் சீன் பார்த்தீங்கன்னா தலைவர் வேற லெவல். தலைவர் வந்து சூப்பராக கட்டியிருப்பாங்க. அதில் வந்து அவர் ரொம்ப அழகாக இருந்தார். ஆக்சுவலி இப்போ கூட ரொம்ப சிம்பிளாக ஆனால் செம்மையாக மாசாக கட்டியிருந்தாங்க தலைவர். ஆக்சுவலாக அது சொல்லப்போனால் நம்ம லோகி கணக்கு எப்படி அவரோட ட்ரெஸ்ஸிங் பண்ண மாதிரியே இருந்தது. ஆக்சுவலி ஆமாம், லோகி எப்படி இருப்பாரோ எனக்கு பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, லோகி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி லோகி வந்து ஒரு ஜீன்ஸ் டெனிம் ஷர்ட் போட்டுட்டு ஹேர் எல்லாம் ஒரு மாதிரி மெஸ்ஸி ஹேர் வச்சுட்டு அவர் காப்பெல்லாம் போட்டுட்டு ஒரு மாதிரி இருந்திருப்பாரு. ஒரு அதே மாதிரி ரஜினி வந்து மேக்கப் பண்ணி அப்படியே டிட்டோவா பண்ணியிருந்த மாதிரி இருந்தது. பட் அவர் பார்க்க செம்ம கியூட்டா இருந்தது. ரஜினி வந்து சொல்லப்போனா ஜெயிலர்லாம் நம்ம பார்த்த ரஜினியும் இப்போ நம்ம பார்க்குற ஜெயிலருக்கு அப்புறமா கூட ரீசெண்டா ஒரு படம் வந்துச்சுல்ல போலீஸா. ஆமா அந்த படத்தோட இல்ல இப்போ ரீசெண்டா வந்த படத்திலே வந்து பாத்தீங்கன்னா வந்து ரஜினி இவ்வளவு அழகா கியூட்டா வந்து தலைவருக்கு செதுக்கிருக்காங்கன்னா சூப்பரா பண்ணுச்சு. ஆக்சுவலி படம் நல்லாவே இருக்கு, சூப்பராகவே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து சூப்பராக போச்சு, நல்லா இருந்தது, அப்படியே இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. ஆக்சுவலி ஒரு விஷயம் சொல்லணும்னா நம்ம வந்து லோகி கனகராஜ் மூவி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல படம் பார்த்தோம்னா வந்து ஆக்சுவலி வந்து நாங்க வந்து சுத்தமா ஈவன் ட்ரைலர் கூட பார்க்கல. உண்மையா சொல்ல போனா ட்ரைலர் பார்க்கல, லோகியோட எந்த இன்டர்வியூஸ் பார்க்கல, மூவி பத்தின எந்த டீடைல்ஸுமே பார்க்கல. ஏன் இந்த மோனிகா பாட்டு கூட நாங்க பார்க்கல, காதல கேட்கறதோட சரி பார்க்கறது கூட பார்க்கல நாங்க. ஏன்னா அதுல நிறைய ஹைப் ஏற்றிடுவாங்க. அப்புறம் வந்து படம் போய் பார்க்கும்போது ஒரே டிசப்பாயிண்டிங்காக ஆகிடும்னு சொல்லிட்டு நாங்கள் எதுவுமே பார்க்காம அப்படியே ஜஸ்ட் எப்போ டிக்கெட் கிடைச்சதோ அப்படியே போய் பார்த்தோம். அப்படியே ஃபர்ஸ்ட் லுக்ல இப்படி பார்த்தது தான் எப்படி இருக்கு அப்படின்னு. அப்படி பார்க்கும்போது படம் நல்லாவே இருக்கு, சூப்பரா இருந்துச்சு படம். பார்க்கலாம், நல்லா ஒரு மாஸ் என்டர்டைன்மெண்டான படம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால அது பார்க்கலாம். ரஜினிக்கு ஒரு நல்ல படம். ஏன்னா 50 வருஷமா சினிமாஸ் வந்து இந்த படத்துல தான் போட்டிருந்தாங்க. 50 years ஆஃப் சினிமாஸ்ல இருக்க மாதிரி கொடுத்தாங்க. அப்போ 50 years ஆஃப் சினிமால இருக்கிற ஒரு அவரை பயங்கரமா காட்டுற மாதிரி, ஒரு டான் மாதிரி அப்படின்லாம் காட்டுற மாதிரி, அவரோட தலைவரோட ஸ்வாக் எல்லாம் காட்டுற மாதிரி இந்த படத்துல நிறைய மூமெண்ட் இருக்கு. அது வந்து ஒரு மாதிரி என்னடா இது ஓவரா இல்ல அந்த மாதிரிலாம் இல்ல. ஆமா, எங்கேயுமே வந்து இது ஒரு நேச்சுரல் நல்லா இருக்கு. ஆக்சுவலி தலைவர் ஓவராவே பண்ணாலுமே அது வந்து ஓவராவே தெரியாது. ஆனா இந்த படத்துல நல்லாவே இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. அவருக்கு கொடுக்குற அந்த ஒரு பில்டப் ஆகட்டும்,
ஒரு சிங்கிள் ஷாட் ஆகட்டும், டேர்னிங் ஆகட்டும், ஸ்லோ மோஷன் ஆகட்டும், அது எல்லாமே ரொம்ப அவருக்கு அப்படியே ஆப்டாக இருந்தது. இந்த படத்தில் ஒரு 50 வருஷத்துக்கான படத்துக்காக ஒரு நிஜமான ஒரு சின்ன ஒரு ட்ரிபியூட் மாதிரி நடந்தது. ஃபர்ஸ்ட்ல வந்து மூவி ஸ்டார்ட் பண்ண உடனே ஒரு ட்ரிபியூட் போட்டிருப்பாங்க. என்னன்னா how he started to till this movieன்ற மாதிரி இந்த விஜய் படத்துல எப்படி டெக்டெக்டெக்டெக்னு விஜயை காமிச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம பார்த்திருப்போம். அந்த மாதிரி ஒரு சின்னதா ஒரு அதுமே செமையா இருந்தது, கிளிம்ஸ் போட்டிருப்பாங்க. அது ரொம்பவே சூப்பரா இருந்தது. அது நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட்ல இன்ட்ரோடக்ஷன் சூப்பரா இருந்துச்சு. படத்தை பத்தி பேச போனா இன்ட்ரோடக்ஷன் சூப்பரா இருந்தது. அதுதான் அதே மாதிரி ஸ்டோரி மூவ் ஆகும் நல்லா இருந்தது. ஆக்சுவலா சொல்லப்போனா அந்த வில்லன் ரோல் இருக்கவர் செம்ம ஆக்டிங். அவர் வந்து சோபின் பயங்கர ஆக்டிங். சோபின் இப்படி நடிப்பாருன்னு நான் நினைச்சே பார்க்கல. செம்ம பிச்சு உதறிட்டாரு சோபினோட ஆக்டிங். நான் கதையெல்லாம் சொல்ல விரும்பல. ஆமா, நான் ஸ்பாயிலரே இல்லாம பேசணும் தான் மெயினா கதை சொல்ல விரும்பல. நீங்க நிஜமால போய் பாருங்க. ஏன்னா நாங்க 2 நாளா இன்ஸ்டாகிராம் கூட ஓபன் பண்ணாம எதுவுமே ஓபன் பண்ணாம இருந்தது. காரணம் வந்து ட்ரைலர்லாம் பார்த்தா இன்ஸ்டா ஓபன் பண்ணாலே we can know எல்லாத்தையும் தெரிஞ்சிடும். அதுக்காக பார்க்கல. அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு, மூவ் ஆச்சு. இன்டர்வல் பிளாக்கும் வந்து நல்ல ஒரு இன்டர்வல் பிளாக் கொடுத்திருந்தாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு படத்துல நல்ல ஒரு இன்டர்வல் பிளாக் தலைவருக்குன்னு ஒரு கெத்தா கொடுத்திருந்தாங்க. அது சூப்பரா இருந்தது. அப்படி ஒரு இன்டர்வல் பிளாக் வந்து செகண்ட் ஆஃப் வந்து ஸ்டார்டிங் நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் லேக் ஆன மாதிரி, கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுச்சு. செகண்ட் ஆஃப் மிடில் வந்து கொஞ்சம் ஸ்லோ ஆன மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இது திடீர்னு ஸ்லோ ஆன மாதிரி ஆயிடுச்சுன்ற மாதிரி இருந்தது. அதனால கொஞ்சம் ஆடியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் சைலண்ட் ஆயிட்டாங்க. ஆனா அப்பயுமே வந்து டக்குன்னு உங்களுக்கு நடுவில் சில சீன்ல வந்து டக்குன்னு ரேப் அப் ஆக்கிடுவாங்க. ஆக்சுவலா அவங்களுக்கு ஸ்லோ ஆன மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் முக்கியமா சொல்ல போனா பிஜிஎம் அப்படியே ஃபயர் தியேட்டர்ல ஒரு பீட்மே அவ்வளவு சூப்பரா இருக்கும். பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் வேற லெவல். ஃபைட் சீன்லாம் இருக்கும்போது எனக்கு வந்து ஃபைட் சீனே பிடிக்கும். ஃபைட் சீன் சண்டை போட்டு நான் அந்த ஃபைட் சீனுக்குள்ள பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் ஆகட்டும், பிஜிஎம் ஆகட்டும் செம்மையா இருந்துச்சு. பிஜிஎம்மும் பாட்டு எல்லாமே செம்மையா இருந்தது. அனிருத் வேற லெவல்ல போட்டிருந்தாரு, பயங்கரமா இந்த ராக்ஸ்டார். ஆக்சுவலி இந்த படத்துல செகண்ட் பார்ட்ல வந்து மெயினான லோகி கனகராஜ் தலைவர் லோகி கனகராஜ். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நான் அனிருத் சொல்றேன். அனிருத் வந்து இந்த படத்தை அப்படியே தூக்கிட்டே போயிட்டு இருக்காரு. செம்ம பிஜிஎம் ஆக்சுவலி எல்லாமே. ஆக்சுவலி அனிருத் வெரி நீங்க பாத்தீங்க ஜூக் பாக்ஸ் வரும். ஜூக் பாக்ஸ் ஃபுல்லா ரிலீஸ் பண்ணும்போது பாப்பீங்க அதோட சில பிஜிஎம்லாம் உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆக்சுவலி படம் ரிலீஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு மாசத்துல எப்படியும் ஜூக் பாக்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க சன் பிக்சர்ஸே, அப்போ பார்க்கலாம் நீங்க. ஆக்சுவலி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலி மூவி வந்து ஆனா இன்னொரு விஷயம் சொல்ல போனா மூவி வந்து ஆக்சுவலி வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. இன்னைக்கு நாங்க தியேட்டர் போயிருந்தப்போ பாத்தீங்கன்னா வந்து போலீஸ்லாம் வந்திருந்தாங்க. மேல வந்து போலீஸ் வந்து கூட்டிட்டு போறாங்க. என்னடா இங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா படத்துக்கு வந்து ஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. சோ இந்த ஏ சர்டிபிகேட் கொடுத்ததுனால கிட்ஸுக்கு வந்து அலோ பண்ணல. கிட்ஸ்னு இல்ல 18க்கு கீழவே அலோ பண்ணல. 18 அபோவ் இருக்கணும். அதுவும் நீங்க கண்டிப்பா இந்த ஆதார் கார்டு ப்ரூஃப் காட்டணும்னு சொல்றாங்க. நிறைய பேர் இப்ப லீவ் இல்லையா, ஃபேமிலியோட எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. இப்ப தொடர் அவங்களுக்கு கண்டினியூ ஹாலிடேஸ்னால எல்லாமே சின்ன பசங்க கூட்டிட்டு வராங்க. பேபிஸ்னா கூட 3 இயர்ஸ்க்கு பிலோ இருக்கிற பேபிஸ்க்கு மட்டும் தான் அலோவிங். ஆக்சுவலி ஏன்னா அவங்களுக்கு புரியாதுன்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல. இல்ல அவங்க கூட்டிட்டு போயிட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா மேலே வந்து உட்கார்ந்தவங்கள கூட போலீஸ் வந்து நீங்க கிளிப்ல பாத்திருப்பீங்க. போலீஸ் வந்து அவங்கள கூட்டிட்டு போயிருப்பாங்க. ஆக்சுவலி சில பீப்பிள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டா வந்து பேசவும் செஞ்சாங்க. அவங்களே வந்து நீங்க இது அவங்க என்ன சொல்றாங்க, ஆனா போலீஸ் அவங்க பாயிண்ட் கரெக்டா இருக்கு. சர்டிபிகேஷன் ஏ குடுத்தது தப்பு. ஏ குடுத்ததுக்காக இப்ப இவங்க வந்து இவங்க இந்த கிட்ஸை விட்டாங்கன்னா நாளைக்கு வந்து அந்த தியேட்டருக்கு தான் சீல் வைப்பாங்க. ஆப்வியஸ்லி பண்ண முடியாது. காம்படிஷன் ரைட், யார் வேணா என்ன வேணா பண்ணலாம். ஏன்னா அதனால வந்து அவங்க சொல்றதும் கரெக்ட் இருக்கு. ஆனா எங்களுக்கு ஒரு விஷயம் புரியல, எதுக்கு சர்டிபிகேஷன் ஏ கொடுத்தாங்க. ஆமா, அந்த அளவுக்கு ஹார்ஷாவே இல்ல படம், ரத்தம் தெரிக்கவே இல்ல படத்துல. எதுக்காக இவங்க ஏ கொடுத்தாங்க? நான் என்ன யோசனை, ஏ கொடுத்துருக்காங்கன்னா மேபி பிளட் ஷெட்ஸ் அதிகமா இருக்கும். யூசுவலா வந்து உங்களுக்கு ஏ கொடுத்துருக்காங்கன்னா பிளட் ஷெட்ஸ் அதிகமா இருக்கும். இல்ல ஏதாவது வந்து உமன் அபியூசிவ் சீன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். அந்த மாதிரி இந்த சீனுமே இல்ல. ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணிருக்காங்க. அப்புறம் வந்து நான் நினைச்சேன் லோகேஷ் கனகராஜ் படம்னா ட்ரக்ஸ் கொஹைன் அந்த மாதிரி நிறைய இருக்கும்னு எதிர்பார்த்தோம். இல்ல ஸ்பாயிலர் ஆயிடுது சொல்லிடு ஆக்சுவலா. சோ இல்ல எனக்கு இது இல்ல நீங்க வந்து பாருங்க. இல்ல அது ஒண்ணு ஸ்பாயிலர் கிடையாது. அந்த மாதிரி சீன் கூட இல்லைங்க. அப்ப எப்படிங்க இதுக்கு ஏ கொடுத்தாங்க?
அப்படின்னு முன்ன படத்துல நீங்க ஏன் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. ஏன் இதுக்கு ஏன் கொடுத்தாங்கன்னு எனக்கு சத்தியமா புரியல. அதுவும் இவ்ளோ ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்றாங்க எனக்கு தெரியல, எனக்கு புரியல. ஏன்னா இப்ப எல்லாரும் வந்து லீவ்ஸ்ல வந்து பிளான் பண்ணிருப்பாங்க. நீங்களே பாத்தீங்கன்னா இப்போ வந்து எல்லாரும் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே, இப்போ இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே நம்ம பேசிட்டு இருக்க இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே, நாளைக்கு சாட்டர்டே சண்டே. ஆமா நாங்க ஃபேமிலியோட பிளான் வச்சிருக்கோம். ஆக்சுவலி நாங்களே வந்து ஃபேமிலியோட போறதா பட் எங்க வீட்ல கிட்ஸ் இருக்கறனால விட்டுட்டு நாங்க 2 பேர் மட்டும் போறோம். என்னோட சிஸ்டர் கிட்ஸ் எல்லாம் விட்டுட்டு வேண்டாம் நம்ம மட்டும் போலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா கிட்ஸ் எல்லாம் ஆக்சுவலி அலோ பண்ணல. அவங்க என்ன பண்றாங்கன்னா அதுக்கு பதிலா instead of they giving a refund and they saying like you can watch some other movie. refund கூட இல்ல ஆக்சுவலா. சில ரொம்ப அடுத்த ஷோ அப்பவே அடுத்த படம் வேற ஏதாவது மூவி லைக் தலைவன் தலைவி, அதாவது ஏசிபிகேஷன் இல்லாத மூவி ஏதாவது நீங்க பார்க்கலாம் சொல்றாங்க. அது பார்க்கறதுக்கு அவங்க இன்னும் கொஞ்ச நாள் இப்போ அவங்க சில பேர் சொல்ற கமெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ தலைவன் தலைவி உங்களுக்கு எப்படி இன்னும் ஒரு வாரத்தில் உங்களுக்கு ஓடிடிலே வந்துடும். அதை பார்க்கறது எதுக்கு நான் தேட்டரில் பார்க்கணும் இல்லை ஆல்ரெடி பார்த்துருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ரீஃபண்டுன்றதை வந்து அவங்க ரொம்ப புஷ் பண்ண பிறகு தான் வந்து அந்த போலீஸ்லாம் வந்துட்ட பிறகு சில பீப்புள் சொன்னாங்க நாங்களும் படம் பார்க்காம வந்துடும்னா வாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா ரூல் அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். பட் அதனால ஒரு விஷயம் இது பண்ணிக்கோங்க, இந்த படத்துக்கு கிட்ஸ் கூட்டு போக முடியாது, நீங்க கூட்டு போக முடியாது. 3 இயர்ஸ்க்கு உள்ள இருந்தா ஓகே. அதுக்கப்புறம் என்ன அவங்க கன்ஃபார்மா அலோ பண்ண மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு கிரவுட் ஹெவி, ஸ்டில் தே மேனேஜ் டு செக் எவ்ரிதிங். ஆக்சுவலி என்ன தெரியுமா, இந்த மூவி தியேட்டர் பக்கத்துல என்னென்ன ரோடு இருக்கோ இந்த மூவியால அந்த டிராஃபிக் ஆகுதுப்பா. அப்படி இருக்கு, அவ்வளவு பேர் வராங்க பாக்க. அவ்வளவு கிரவுட் இருந்துமே அவங்க செக் பண்றாங்கன்னா நீங்க நார்மல் டேஸ்ல சும்மா ஒரு we can go on some weekdays, right? weekdays போய் இருந்தா கூட அவங்க கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ண முடியும். சோ தயவு செய்து 3 இயர்ஸ்க்கு above இருக்காங்கன்னா 18 இயர்ஸ்க்குள்ள இருக்காங்கன்னா அவங்களை கூட்டிட்டு போவாதீங்க. ஏன்னா நமக்கு தான் வந்து தேவையில்லாம அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு கேஸ் ஆகிடும். ஸோ அதுக்காக வந்து இது பண்ணலாம். ஆமா, கூட்டு போகாதீங்க. ஆமா, மற்றபடி ஆக்டிங்ல எல்லாமே சூப்பர். எனக்கு வந்து எப்படி சொல்றது, நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் லேக் ஆன மாதிரி இருந்துச்சு. இவங்க வந்து ரொம்ப பில்டப்னா இவனுக்கு அப்புறம் இவன் இருக்கான், இவனுக்கு அப்புறம் அவன் இருக்கான், அவன் வந்தா அவ்வளோதான். அமீர் கான் டம்மி காட்டிட்டாங்க மனசு இருக்கு. எனக்கு அமீர் கானை ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் அமீர் கான் ஆக்டிங் பயங்கரமாக இருக்கும். அதில் வந்து ஓகே இஸ் என்ட்ரி அண்ட் இஸ் வே ஆஃப் காஸ்டியூம் அண்ட் மேக்கப்ஸ் எல்லாமே ட்ரைலர்லேயே நம்ம பார்த்துருப்போம், அதெல்லாம் காட்டியிருக்காங்க. தலைவர் இருக்கும் போது எல்லாருமே தம்பி தான். இதுக்கு மேலே சொன்னா ஸ்பாயிலர் ஆயிடும். ஆக்சுவலா தலைவர் இருக்கும் போது எல்லாமே தம்பி அப்படின்னா ஜெயிலர் படத்துல அவரு அந்த கன்னட ஹீரோ பயங்கரமா the thing is இப்ப வந்து தலைவர் கூட இருக்கவங்க எப்பயுமே வந்து கொஞ்சம் சப்போர்ட்டா பண்ண முடியும். ஆனா தலைவர் கூட இருக்கிறவங்க எல்லாம் கெத்தா காட்டிட்டாங்க. அதுதான் தலைவர் கூட இருக்கும்போது அது கெத்தா எனிமீஸ் எல்லாம் டப்பே கட்டிட்டாங்க. ஆனா ஷோபன், ஐயோ ஷோபன் தான் ஓகே. ஆமா ஷோபன் அவரும் சரி அந்த வைஃப் ஆக்ட் பண்ணிருந்தாங்க. ஷோபன் வந்து ஒரு ஸ்டோல் ஒரு ஷோ ஸ்டீலரே அவர்தான். வேற லெவல். அவர் டான்ஸ் எல்லாம் பார்க்கணுமே அப்படி எனக்கே குதிக்கணும் இருந்துச்சு. என்ன மனுஷன் இப்படி இருந்துட்டு இப்படி டான்ஸ் ஆடுறாரு அப்படின்னு. அதே மாதிரி ஸ்ருதிஹாசன் நல்லா பண்ணிருந்தாங்க. ஆமா ஸ்ருதிஹாசன் சூப்பரா பண்ணிருந்தாங்க. ஆக்சுவலி இந்த படத்துல ஸ்ருதிஹாசன் ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க. அப்ப இவரு மெயின் அது நம்ம ரக்ஷகன் ஹீரோ, அவர் பேர் என்ன, நாகார்ஜுன். சாரி நாகார்ஜுன், அவருமே கிளாஸ். ஆக்சுவலி இதுல இந்த படத்துல எப்படி காட்டியிருக்காங்கன்னா எல்லாரையுமே வந்து லிட்டரலி பாத்தீங்கன்னா த ஃபேமஸ் படம். இப்ப நாகார்ஜுன் நம்ம வந்து நீங்க எப்படி பாத்தீங்கன்னா ரக்ஷகன்ல எப்படி இருப்பாரு, ஒரு ஃபங்க் வச்சுட்டு பேக்ல இருந்து பார்த்தா இன்னமும் ஒரு இப்போ இப்படியே இருக்கிறாருப்பா, எவ்வளவு வயசாச்சு. ஐயோ ஏன் சத்யராஜ் பிசிக் கட்டிருக்காங்க. அது அவ்வளவு எல்லாரும் பயங்கரமா இருக்காங்க. நம்மலாம் வேஸ்ட். கிளைமேக்ஸ் ஆஸ் யூஷுவலாவே நம்ம தலைவர் வந்து மாஸா இருக்கும். அதே மாதிரி கிளைமேக்ஸ்லயும் வந்து செம்ம மாஸ் பண்ணிட்டாங்க. ஓவரால் மூவி வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாங்க வந்து பார்க்கலாம் எல்லாரும். இல்ல நிறைய பேர் என்கிட்டயே வந்து நெகட்டிவா சொன்னாங்க, படம் வந்து நல்லா இல்ல அப்படிலாம் சொன்னாங்க. ஆக்சுவலா மேபி தே வுட் ஹவ் வென்ட் ஃபார் வித் எக்ஸ்பெக்டேஷன் போயிருப்பாங்க. அதனால அவங்க எக்ஸ்பெக்டேஷன் நான் சொல்றேன். இப்போ நீங்க கைதி, விக்ரம் அப்படிலாம் நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பிடிக்காது. நீங்க ஜென்ரல் ஆடியன்ஸா எதுவுமே வெரிஃபை எதுவுமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம போய் பாத்தீங்கன்னா தலைவர் சூப்பரா இருப்பாரு. இந்த படம் பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. It's a good movie actually. இவ்வளவு பெரிய ஹைப்புக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மூவி வந்துச்சுன்னா it's a good movie actually. So
சொல்லப்போனா இப்போ நம்ம தக் லைஃபோட இருந்த ஐப்புக்கு நமக்கு அது என்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரியும். ஸோ இல்லை அது என்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரியும். பட் அந்த மாதிரி இதில் வந்து எந்த டிசாஸ்டரும் இல்லை. அதுதான் நான் சொல்றேன். வேற ஆக்சுவலி படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. மேக் ஷுவர் நீங்க வந்து தியேட்டருக்கு போறதா இருந்தா கிட்ஸா இருந்தா கண்டிப்பா கூட்டிட்டு போவாதீங்க. மேக் ஷுவர் தட் இஸ் an A certificate film. அது மட்டும் நோட் பண்ணிக்கங்க. ஜஸ்ட் 1-2 ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு நீங்க மூவி போங்க உங்க கிட்ஸோட போறதா இருந்தா. மற்றபடி இந்த லாங் வீக்கெண்ட் ஆஃப் ஃபெஸ்டிவல் டைமுக்கு கூலி இஸ் த பெஸ்ட் மூவி டு வாட்ச். இல்ல you have a what to watch also waiting. அதெல்லாம் ஹிந்தி படம் பா. ஹிந்தி படம்லாம் எங்களுக்கு வேண்டாம். தமிழ் படத்துல தமிழ் படம் தான் எங்களுக்கு தலைவர் படம் இருக்கு. எங்களுக்கு தமிழ் படம் இருக்கு. தமிழ் படத்துல நான் சொல்ல போனா இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல கூலி இஸ் த பெஸ்ட் மூவி டு see. நம்ம ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் 3 மணி நேரம் ஃபேமிலியோட போய் எல்லா டென்ஷனும் மறந்துட்டு இத்தனை நாள் ஒரு நேரத்துல அப்படி இருக்கலாம்னா கூலி இஸ் த பெஸ்ட் மூவி. எல்லாரும் மறக்காம போகலாம். ஏன்னா அது ஒரு நல்ல படம் தான். ஆக்சுவலி ஃபேமிலியே போகலாம், குழந்தைங்களாம் கூட்டு போகலாம். அந்த அளவுக்குலாம் ஹாஷாவே இல்லை. அப்படி போனா நல்லாவே இருக்கு, நல்லாவே இருந்துச்சு. போகலாம் கண்டிப்பா. நீங்களும் போய் என்ஜாய் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா கமெண்ட்ல சொல்லுங்க. ஆக்சுவலா நாங்க ஒரு பெரிய ரிவ்யூவர் கிடையாது, பட் இது எங்களோட வியூ ஆஃப் த பாயிண்ட். ஆமா இது வந்து நான் ரிவ்யூலாம் சொல்ல மாட்டேன், ஒபினியன் அபௌட் கூலி மூவி. ஏன்னா நிறைய பேர் எங்ககிட்ட நெகட்டிவா சொல்றாங்க. ஸோ அதனால வந்து நான் வந்து இப்போ கூட இந்த வீடியோ பார்த்துட்டு அவங்க போறப்போ நாங்க சொன்னதுல எந்த ஸ்பாயிலரும் இல்லாம இருக்கணும்னு மேக் ஷூர் பண்ணி தான் நாங்க இது பண்ணிருப்பாங்க. எனக்கு என்ன தெரியுமா, இந்த மாதிரி சொல்லிடுவாங்க இந்த படம் நல்லாவே இல்லைன்னு. அதனால இந்த படத்தோட தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸே நான் பண்ண மாட்டேன். இதுல தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியம். தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இல்லைன்னு சொல்றாங்க. என்னத்தை போய் தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுன்னு சில நிறைய மூவி நான் ஸ்கிப் பண்ணிட்டு நெட்ஃபிளிக்ஸ்ல அமேசான்ல வந்ததுக்கு அப்புறம் பார்த்துட்டதுக்கு அப்புறம் செம்மையா இருக்கிறே நம்ம தியேட்டர்ல மிஸ் பண்ணோம் அப்படின்னு ஃபீல் பண்ணிருக்கேன். அதனால நான் என்ன சொல்றேன்னா, சொல்றாங்க இது நல்லா இல்லைன்னு சொன்னு அது நான் எவ்வளவு சொல்றேன்னா, ஜஸ்ட் உங்களோட தாட்டை முதல்ல பார்த்துக்கோங்க. ஏன்னா அவங்களுக்கு அது பிடிக்கிறது நம்மளுக்கு பிடிக்காம இருக்கலாம், அவங்களுக்கு நம்மளுக்கு பிடிச்சது அவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். எல்லாம் அவங்கவுங்க வே ஆஃப் சீயிங் த மூவி தான் நான் சொல்லுவேன். பட் என்ன கேட்ட வரைக்கும் நான் வந்து ஒரு நார்மலான ஒரு படம் பார்க்குற ஒரு பொண்ணு, ஓகேங்களா? நாங்கள் 2 பேரும் ஜென்ரலான படம் பார்க்குற கப்பல். எங்களுக்கு மூவி பார்க்கறதுனா ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு அந்த மாதிரி அதாவது இந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ்லாம் தெரியாது. ஒரு மூவினா நல்லா பார்ப்போம், என்ஜாய் பண்ணுவோம், சிரிப்போம், அதை பற்றி ஆர்கியூ பண்ணிப்போம். அந்த மாதிரி இருக்கும்போது எங்களுக்கு இந்த படம் நிஜமாலே ரொம்ப நல்லா இருந்தது. என்னங்க சொல்லுங்க? ஆமா ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆக்சுவலி we are new to this. என்கரேஜ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்மால் வீடியோஸ்க்கு என்கரேஜ் பண்ணாதான் நாங்களும் வளர முடியும். இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்டை கொண்டு வர முடியும். Cheers. Bye.